சார் இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து சிகை கொற்றன்ற ஒரு தமிழர் வந்து போனதா ஆய்வுகள் இப்போ சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு எழுதியிருக்கிறதாகவும் வெளிப்பட்டிருக்கு. யவனர் வந்த வினைமான் நன்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் பாடல் இருக்குது. அன்றைக்கே தமிழர்கள் கிரேக்கம், யவனம், ரோம், எகிப்து, சீனம் இந்த மாதிரியான பல்வேறு தொன்மையான நாகரிகங்களை கொண்ட நாடுகளோடு வணிக உறவை கொண்டிருந்தார்கள். அன்றைக்கே இப்போ நான் சொன்ன எகிப்து, சீனம், ரோம், கிரேக்கம் இந்த மாதிரி நாடுகளில் இருந்த வணிகர்கள் நாவாய் அப்படின்னு சொல்கிற கப்பல்களில் அல்லது படகுகளில் தமிழகத்திற்கு வந்து சென்றதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியங்கள் இருக்குது. யவன தேசத்தை சார்ந்தவர்கள் அங்கிருந்த தங்கத்தை கொண்டு வந்து பல்வேறு தேசங்களுக்கு போய் அவர் வந்து முத்து, பவளம் போன்ற அந்த விலை மதிப்பற்ற அந்த ஆபரணங்களை வாங்கி விற்கிற ஒரு மிக சிறந்த பெரிய வணிகன் அவன் காவிரி பூம்பட்டினத்தில். அதே போல கோவலனுடைய குடும்பமும் மிகப்பெரிய ஒரு வணிக குடும்பம், மாசாத்துவான் அப்படின்னு அவருடைய தந்தை பெயர். அப்போ அதிலிருந்து முத்து பரல்கள் ஓடுது. உடனே கண்ணகி தன்னுடைய கையில் இருக்கிற இன்னொரு சிலம்பை எடுத்து அடிக்கிறா, அதுலேருந்து மாணிக்க பரல்கள் போகும். அதை பார்த்துட்டு தான் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். நம்ம தவறான ஒரு தீர்ப்பு சொல்லி ஆளாயிட்டோம், பழிக்கு ஆளாயிட்டோன்னு சொல்லி அப்புறம் அப்போ உயிர் விட்டார்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காவிரி பூம்பட்டினத்தில் அன்னைக்கு அந்த இந்திர விழா, சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த இந்திர விழா அப்போ மிகப்பெரிய அளவில் காவிரி பூம்பட்டினமே விழா கோலம் பூண்டு இருந்தது. பல்வேறு கடைகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. முத்து வணிகம் செய்கிறவங்க, வைரம் வணிகம் செய்கிறவங்க, சங்கு வளையல்கள் செய்கிறவங்க, இந்த மாதிரி பல்வேறு கடைகள் அன்றைக்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கடைகளுக்கும் அடையாளத்தை குறிப்பிடுவதற்காக ஒவ்வொரு நிறத்திலான கொடிகள் அங்கே ஏற்றப்பட்டிருந்தது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லுது. இப்போ அன்றைக்கு அங்கே அந்த பொருள்களை வாங்குவதற்காக பல்வேறு நாட்டில் இருந்து வந்த வணிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன பதிவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிகை கொட்டன் வந்து ஒரு வணிகராக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிகை கொட்டன் கையில் இரும்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கையில் இரும்பு இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கண்டுபிடிச்சது தமிழ்னு உறுதியாகுது. இதை பற்றி நீங்களே நம்ம சேனலில் வந்து மன்னர் அவர்கள்ட்ட வந்து பேட்டி எடுத்துருந்தீங்க. ஆமாம், அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு இந்த இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வெளியிடும்போது மன்னன் ஏற்கனவே இரும்பின் காலம், இரும்பின் தொன்மை குறித்தெல்லாம் அவர் வந்து ஆயுத தேசம் அப்படிலாம் அந்த கொங்கு பகுதி, அந்த பகுதியெல்லாம் ஆய்வு செஞ்சு புத்தகம் போட்டிருந்தார். அவர் ஏற்கனவே அந்த புத்தகத்திலே சொல்லியிருந்தார் 3000 ஆண்டுகளுக்கு பழமையானது. தமிழ் படித்தவர்கள், தமிழ் அறிஞர்கள் எப்பவுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் போற போக்கில் அடிச்சு விடுறது அப்படின்ற ஒரு ஏளனமான பேச்சு தான் இங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றும் உரிய வரலாற்று ஆதாரங்களோட கிடைக்கும் போது உலகம் வந்து வியந்து பார்க்குது. ஆகையினால் இங்கிருந்து தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அது எகிப்து பிரமிடிலும் இவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது. அது ஒரு தமிழருக்கு பெருமை. அதை தாண்டி இது வந்து பண்டைய தமிழ் எழுத்து அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இல்லை அது பாலி எழுத்து அப்படின்னு. அப்படி பார்க்க போனால் இங்கே வந்து பல்லவர்கள் காலத்திலே அவங்க பாலி எழுத்து, பிராகிருதத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து பல்லவர்கள் தமிழரே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பல்லவர்கள் தமிழுக்காக உயிர் தந்திருக்கிறான். பல்லவர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு இருக்கு. 3ஆம் நந்திவர்மன் அப்படின்றவர் தமிழ் மன்னன், தமிழுக்காக தன்னுடைய உயிரையே ஈந்தான்னு நந்தி கலம்பகம் பாடுது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து சிகை கொற்றன்ற ஒரு தமிழர் வந்து போனதா ஆய்வுகள் இப்போ சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு எழுதியிருக்கிறதாகவும் வெளிப்பட்டிருக்கு. ஆமாம், சமீபத்தில் வந்து இந்த சிகை கொற்றன் அப்படின்ற அந்த வார்த்தையும் எகிப்து பிரமிடில் அது வந்து பொறிக்கப்பட்டது அப்படின்றதும் பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிடுச்சு. பொதுவாக இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு அப்படின்னா சில ஆண்டுகளாக
தமிழருடைய வரலாறுகள் வந்து பெரிய அளவில் பேசப்படுது, வெளியில வருது. அதுக்கு மிக முக்கியமா தமிழர் குறித்த வரலாற்று ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுவது ஒரு காரணமா இருக்குது. உதாரணமா கீழடியினுடைய அகழாய்வாகட்டும், அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை அப்படின்ற இடத்துல அந்த இரும்பு கிடைத்து அந்த இரும்பை வந்து கார்பன் டேட்டாவுக்கு அனுப்பி அதனுடைய அந்த முடிவு வந்ததாகட்டும், இதெல்லாம் தமிழருடைய வரலாறு ஏறத்தாழ ஒரு 3500 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்ற அந்த சான்றுகளின் அடிப்படையில் இதை உறுதி செஞ்சாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ தற்காலத்துல தமிழருடைய வரலாறுகள் உலகம் முழுக்க பரவி இருக்குது அப்படின்றதுக்கான கல்வெட்டு சான்றுகள், தொல்லியல் சான்றுகள் கிடைக்குது. அதை உலகம் அறிந்து இன்னைக்கு வந்து வியப்பாக போற்றுது. ஆனால் இதற்கு முன்பே நமக்கு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்றது நீண்ட காலமா சங்க இலக்கியங்கள்ல இது மாதிரியான ஏராளமான குறிப்புகள் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, தமிழுக்கு மரியாதை இல்லை, தமிழ் படித்தவர்களுக்கு மரியாதை இல்லை, தமிழ் பேராசிரியர்கள் ஏதாவது சொன்னா அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை இல்லை, இப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த அரசுகள் தமிழ் படித்தவர்களை வச்சிருக்குது. அதனால தமிழ் படித்தவர்கள் மேடையில் ஏதாவது சொன்னாலோ, தமிழ் பேராசிரியர்கள் அல்லது தமிழ் புலவர்கள் மேடையில் பேசினாலோ அது இப்போ வரை வந்து அந்த சொல்லுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இங்க தமிழ் கல்விக்கும் அப்படிதான் மரியாதை இருக்கு. பிற பாடங்களுக்கு இருக்கிற மரியாதை, பிற பாடங்களை படிச்சுட்டு ஒரு பணிக்கு போனால் அங்க அவர்களுக்கான ஊதியம் அப்படின்றது தமிழ் படித்தவர்களுக்கு இல்லை அப்படின்ற நிலைதான் தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது. அது நீங்க கடந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளுமே நம்ம வந்து குறிப்பிடலாம். இவர்கள் வந்து பேருக்கு தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழை நாங்க தான் வாழ வைத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் ஒரு காலத்திலும் இவர்கள் தமிழையும் வாழ வைக்கல, தமிழ் படித்தவர்களையும் வாழ வைக்கல, தமிழுக்கு சொந்த நிலத்தில் தமிழ்நாட்டிலும் இவர்கள் எந்த மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தரல. ஆனால் பெயருக்கு வந்து விளம்பரங்கள், பெயர் பலகைகள் இருக்கும். இப்ப சங்க இலக்கியங்கள்ல இந்த மாதிரியான தமிழர்கள் குறித்த ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்குது. இதை பன்னெடுங்காலமாக தமிழ் அறிஞர்கள், தமிழ் இலக்கியங்கள் குறித்து ஆய்வு செய்தவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய நூல்கள்ல புத்தகமா வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த உலகம் என்ன சொல்லிச்சுன்னா, தமிழ் படித்தவர்கள், தமிழ் அறிஞர்கள் எப்பவுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, இதெல்லாம் போற போக்கில் அடிச்சு விடுறது அப்படின்ற ஒரு ஏளனமான பேச்சு தான் இங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றும் உரிய வரலாற்று ஆதாரங்களோட கிடைக்கும் போது உலகம் வந்து வியந்து பார்க்குது. உதாரணமா சங்க இலக்கியங்கள்ல ஏராளமான பாடல்கள்ல பண்டைய தமிழர்கள் அயல் நாட்டினரோடு கொண்டிருந்த வணிக தொடர்புகளை பற்றி நிறைய இலக்கியங்கள் பேசுது. அது மதுரை காஞ்சி ஆனாலும் சரி, பட்டினப்பாலை ஆனாலும் சரி, நெடுநெல்வாடை ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஏராளமான சங்க இலக்கியங்கள்ல தமிழர்கள் ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அண்டை பல அயல் நாடுகளோடு உறவு கொண்டிருந்தார்கள், அது வணிகம் சார்ந்த உறவு கொண்டிருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் ஏராளமான பாடல்கள்ல இருக்குது. ஆனால் அதை சொல்லும் போதெல்லாம் இந்த தமிழ் சமூகம் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக தமிழ் சமூகம் அதை கண்டுக்கல. இப்ப முதல்ல தமிழர்களே அதை அங்கீகரிக்கல அப்படின்னும் போது உலக நாடுகள் அதை வந்து எப்படி ஒப்புக்கொள்ளும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ யவனர் வந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல பாடல் இருக்குது. அன்றைக்கே தமிழர்கள் கிரேக்கம், யவனம், ரோம், எகிப்து, சீனம் இந்த மாதிரியான பல்வேறு தொன்மையான நாகரிகங்களை கொண்ட நாடுகளோடு வணிக உறவை கொண்டிருந்தார்கள். அன்றைக்கே இப்ப நான் சொன்ன எகிப்து, சீனம், ரோம், கிரேக்கம் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்த வணிகர்கள் நாவாய் அப்படின்னு சொல்ற கப்பல்களில் அல்லது படகுகளில் தமிழகத்திற்கு வந்து சென்றதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியங்கள் இருக்குது. யவன தேசத்தை சார்ந்தவர்கள் அங்கிருந்த தங்கத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தந்துவிட்டு, தமிழ்நாட்டில் விளைந்த, அது சேர சோழ பாண்டியர்கள்னு அன்றைக்கு இருந்த நாடுகள், இங்க விளைந்த மிளகையும் சந்தனத்தையும் அகில், ஏலம், லவங்கம் போன்ற மூலிகை பொருள்களை அதற்கு ஈடாக, தங்கத்திற்கு ஈடாக இதை பெற்று சென்றார்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு. அதுதான் அந்த யவனர் வந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்ன்றான். கரி என்பது மிளகை குறிக்குது. அப்போ இதையெல்லாம் சொல்லும்போது யாரும் அதை பெரிதாக கண்டுக்கல. நெடுநெல்வாடையில
இங்கிருந்த பாண்டிய மன்னர்களுடைய அரசவையை யவன தேசத்து நாட்டு அந்த படை வீரர்கள் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் காவலுக்கு நின்றிருந்தார்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு. அப்போ தமிழன் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே அயல் நாடுகளில் இருந்த படை வீரர்களை கொண்டு வந்து இவனுடைய அரண்மனையில் காவலுக்கு நிறுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவன் எந்த அளவு ஒரு வலிமை பெற்ற அரசனாக இவன் இருந்திருப்பான் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான பெருமைகள் எல்லாம் தமிழருக்குரியது. ஆனால் அதை இந்த உலகம் பெருசா போற்றவில்லை. அதற்கு பின்னாடி வந்த காப்பியங்கள்ல கூட சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியம் எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரத்தினுடைய கதை பூம்புகார் அப்படின்னு சொல்ற காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தொடங்கும். அன்றைக்கே காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோழருடைய வணிக தலம். அது காவிரி பூம்பட்டினத்தில் அன்னைக்கு அந்த இந்திர விழா, சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த இந்திர விழா அப்போ மிகப்பெரிய அளவில் காவிரி பூம்பட்டினமே விழா கோலம் பூண்டு இருந்தது. பல்வேறு கடைகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. முத்து வணிகம் செய்யறவங்க, வைரம் வணிகம் செய்யறவங்க, சங்கு வளையல்கள் செய்யறவங்க, இந்த மாதிரி பல்வேறு கடைகள் அன்றைக்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கடைகளுக்கும் அடையாளத்தை குறிப்பிடுவதற்காக ஒவ்வொரு நிறத்திலான கொடிகள் அங்க ஏற்றப்பட்டிருந்தது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல சொல்லுது. இப்போ அன்றைக்கு அங்க அந்த பொருள்களை வாங்குவதற்காக பல்வேறு நாட்டில் இருந்து வந்த வணிகர்கள் காவிரி பூம்பட்டினத்தில் குவிந்திருந்தார்கள், வணிகம் செய்தாங்க அப்படின்ற குறிப்பெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. மாநாய்க்கன் அப்படின்னு கண்ணகியுடைய தந்தை, அன்றைக்கே அவன் மிக சிறந்த ஒரு வணிகன். பல்வேறு தேசங்களுக்கு போய் அவர் முத்து பவளம் போன்ற அந்த விலை மதிப்பற்ற அந்த ஆபரணங்களை வாங்கி விற்கிற ஒரு மிக சிறந்த பெரிய வணிகன் அவன் காவிரி பூம்பட்டினத்துல. அதே போல கோவலனுடைய குடும்பமும் மிகப்பெரிய ஒரு வணிக குடும்பம், மாசாத்துவான் அப்படின்னு அவருடைய தந்தை பெயர். இப்படிப்பட்ட செல்வாக்கு பெற்ற 2 பேரும் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் கண்ணகியும் கோவலனும். அதனாலதான் அந்த சமூக அந்தஸ்து கருதி மாநாய்க்கனுடைய மகள் கண்ணகியை மாசாத்துவனுடைய மகன் கோவலனுக்கு திருமணம் பண்ணி தராங்க. பின்னாடி இங்கிருந்து பூம்புகார்ல விட்டு கோவலன் கண்ணகி அழைச்சின்னு மதுரைக்கு போனப்போ அங்க அந்த பாண்டியனுடைய மனைவி சிலம்பு காணாம போயிருக்கும். அந்த அரண்மனை காட்சிகள் கடைசியில அந்த கண்ணகி நீதி கேட்கிறப்போ உன்னுடைய மனைவியினுடைய கால் சிலம்பை எடுத்து உடைன்னு சொல்லுவா. அப்படி உடைச்சா அந்த பாண்டிய மன்னனுடைய அரசி பாண்டிமாதேவியினுடைய கால் சிலம்புல முத்து பரல்கள் ஓடும். ஏன்னா பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய புலவர்கள். அப்ப அதுல இருந்து முத்து பரல்கள் ஓடுது. உடனே கண்ணகி தன்னுடைய கையில் இருக்கிற இன்னொரு சிலம்பை எடுத்து அடிக்கிறா, அதுல இருந்து மாணிக்க பரல்கள் போகும். அதை பார்த்துட்டு தான் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். நம்ம தவறான ஒரு தீர்ப்பு சொல்லி ஆளாயிட்டோம், பழிக்கு ஆளாயிட்டோன்னு சொல்லி அப்புறம் அப்ப உயிர் விட்டார்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அரசியினுடைய கால் சிலம்பில் இருக்கிற அந்த முத்துக்களுக்கு ஈடாக அதே விலை மதிப்பற்ற சிலம்பை கண்ணகி அணிந்திருக்கிறார். அப்ப நீங்க பாருங்க, ஒரு வணிகன் அன்றைக்கு அரசியினுடைய செல்வாக்கு என்ன, ஒரு வணிகனுடைய செல்வாக்கு என்ன. ஆனா அரசிக்கு ஈடாக ஒரு வணிகன் தன்னுடைய மகளுக்கு சிலம்பை அணிந்திருக்கிறான். அப்ப இந்த மாணிக்க பரல்கள் எங்கிருந்து வந்தது? அன்றைக்கே மாநாய்க்கன் வெளிநாடுகளிலிருந்து வர வைத்த மாணிக்க பரல்கள். அது தமிழ்நாட்டில இருந்து உருவானது கிடையாது. அப்ப இந்த அளவு வணிகத்துக்கான ஒரு தொடர்பு என்பது சங்க காலத்திற்கு இருந்தும் சங்க காலத்திற்கு முன்பு இருந்தும் இருந்திருக்குது. இப்ப இன்னைக்கு சிகை கொற்றன் எகிப்து போனார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகளாவிய தமிழ் ஆய்வுகள் மேலும் மேலும் நடைபெறணும். அப்படி நடந்து அதுக்கெல்லாம் இங்க இருக்கிற இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் உதவிகள் செய்து தமிழருடைய வரலாற்றை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்தால் உலகம் முழுக்க தமிழர்கள் எவ்வாறு கோல் வச்சினாங்க, இவங்களுடைய செல்வாக்கு என்ன, அல்லது அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த வணிக தொடர்பு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் இன்னும் பல செய்திகள் வரும். நீங்க பண்டைய காலத்திலே மகாபலிபுரம் மாவட்டம் அல்லது பாண்டியருடைய கடல் துறைமுகம்னு சொல்ற கொர்க்கை, முசிறி, சேரர்களுடைய தொண்டி, காவிரி பூம்பட்டினம், இப்படியே இந்த அரசர்களுடைய பண்டைய கால துறைமுக நகரங்கள், அங்கிருந்து பல நாடுகளோடு இவர்கள் கொண்டிருந்த அந்த வணிக தொடர்பு, இதெல்லாம் இலக்கியங்கள்ல ஏராளமான செய்திகள் இருக்குது.
அது இப்போதான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ அந்த சிகை கொற்றன் அப்படின்றதே தமிழா, அது பண்டைய தமிழ் எழுத்தா, பிராகிருதமா, பாலியா, இப்படியிலான ஒரு பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. அதுதான் சார் அடுத்து நான் கேட்க வந்தேன். அதாவது பண்டைய காலத்துல இருந்து நீங்க மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்ற மயிர் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல அதுக்கு பின்னாடி வந்த நீதி இலக்கியங்கள்ல குஞ்சி அழகும் கொடுங்கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வருது. பெண்களுக்கு கல்வி அழகு அழகுன்னு. அங்க மயிர் அப்படின்றதுக்கு வேற ஒரு சொல்லை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி அது ஒரு காலந்தோறும் ஒரு சொல் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு சொற்கள்ல பயன்படுத்தி இருக்குது. இப்ப சிகை அப்படின்றது தலைமுடி, கிரீடம் அல்லது அலங்காரம், இந்த மாதிரி பல்வேறு பொருளை குறிக்குது. இப்ப அந்த ஒரு சொல்லை வச்சுக்கின்னு உடனே இது வந்து தமிழ் கிடையாது, இது வந்து வட சொல் அப்படின்னா, இப்போ கொற்றன் அப்படின்றது என்ன சொல்லு? அது தமிழ் சொல் தானே. அப்போ ரெண்டு சொல்லியும் நீங்க சேர்த்து என்ன சொல்லுவீங்க? அதனால இந்த அரசர்கள் காலத்துல அவர்கள் வந்து அன்றைக்கு எந்த மொழியை அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தூய தமிழை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப சங்க இலக்கியங்கள்ல தூய தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனால அன்னைக்கு வந்து அரசர்கள் தூய தமிழ் சொற்களை தான் பயன்படுத்தினாங்களா அப்படின்னா, அரசர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். அல்லது இப்ப நீங்க சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற பாடல்கள் மாதிரியே தான் சாதாரண மக்கள் வந்து பேச்சு வழக்க பயன்படுத்தினாங்களா அப்படிலாம் நமக்கு எந்த சான்றும் இல்லை. அன்றைக்கு அந்த எழுத்தை பொறித்த அந்த எழுத்து தச்சர்கள் அவர்கள் எந்த மொழியை கற்றுருந்தாங்க என்னன்னு தெரியணும். ஆனால் அரசருடைய ஒப்புதலோட தான் கல்வெட்டு வந்து பதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது எகிப்து பிரமிடு என்பது அங்க எகிப்துல இறந்து போன மனிதர்களுடைய நினைவு சின்னமாக எழுப்பப்பட்டது அப்படின்றாங்க. அதனால அன்றைக்கு அங்கிருந்து தச்சன் அவன் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழர் அப்படின்றதுல எல்லாரும் ஒத்துக்கிறான். அப்போ ஒரு தமிழன் சிகை கொற்றன் அப்படின்ற ஒருத்தன் அங்க போய் அவன் வந்து இரும்பு சார்ந்த ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் சரி, அல்லது அந்த எகிப்து பிரமிடுகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த எகிப்து பிரமிடுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற தேக்கு மரங்கள் எல்லாம் சேர நாட்டில இருந்து போனது அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அந்த எகிப்து பிரமிடினுடைய வடிவமைப்புல இவன் வந்து வேலை செஞ்சானா அப்படின்றதும் தெரியல. ஆகையினால் இங்கிருந்து தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அது எகிப்து பிரமிடிலும் இவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது. அது ஒரு தமிழருக்கு பெருமை. அதை தாண்டி இது வந்து பண்டைய தமிழ் எழுத்து அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இல்ல அது பாலி எழுத்து அப்படின்னு. அப்படி பார்க்க போனா இங்க வந்து பல்லவர்கள் காலத்திலே அவங்க பாலி எழுத்து பிராகிருதத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து பல்லவர்கள் தமிழரே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பல்லவர்கள் தமிழுக்காக உயிர் தந்திருக்கிறான். பல்லவர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு இருக்குது. 3ஆம் நந்திவர்மன் அப்படின்றவர் தமிழ் மன்னன், தமிழுக்காக தன்னுடைய உயிரையே ஈந்தான்னு நந்திக்கலமுகம் பாடுது. அப்படி பார்க்க போனா தமிழுக்கு முதல்ல உயிர் தந்தவன் நந்திவர்மன் தான். அதனால இதெல்லாம் வந்து சில வேணும்னே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வப்போது யாராவது கொளுத்தி போடுற செய்திகள் தான். அதனால இன்னொன்று 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் போதுமான எவிடன்ஸ் என்ன இருக்குது? நீங்க மக்கள் என்ன மொழியில பேசினா இதெல்லாம் வந்து தோராயமா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தானே தவிர அதுக்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம், தமிழ்ல எழுதுறோம், படிக்கிறோம், எல்லாமே தமிழ் இருக்கு. அது என்ன சார் தமிழி, பிராமி, புருட்டோ திராவிடம் அப்படின்ற ஒரு சொற்கள்லாம் வருது இல்ல, அப்படின்னா என்ன? அதாவது இன்னைக்கு வந்து தமிழ் அப்படின்ற அந்த சொல் தமிழ் அப்படின்னு தெளிவா நம்ம உச்சரிக்கிறோம். இந்த தமிழ் அப்படின்ற சொல் பண்டைய காலத்தில் தமிழி அப்படின்ற பேர்ல உச்சரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சொல் வந்து உடனே ஒரு நிலையான வடிவம் பெற்றிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. எழுத்துக்கள் தோன்றி அந்த எழுத்துக்கள் பல நெடுங்காலம் வந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருந்துதான் ஒரு சொல் வந்து முழுமை அடையும். இப்ப கொற்றன் அப்படின்னா கூட அது கொற்றன்னு வந்திருக்குமா, கொற்றவ அப்படின்னு கூட வந்து அது கொற்றன்னு மாறி இருக்கலாம். அது மாதிரி வந்து இந்த தமிழ் அப்படின்றது பண்டைய காலங்கள்ல, தொடக்க காலங்கள்ல தமிழி அப்படின்ற பெயர்ல அழைச்சிருக்கலாம். அல்லது தமிழின்னு ஒரு எழுத்து வடிவம் இன்னைக்கு இருக்கிற தமிழுக்கு முந்தைய ஒரு வடிவமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால அதை வந்து பண்டைய இப்ப கீழடி இந்த மாதிரியான இடங்கள்ல கிடைக்கிற பானை ஓடுகள்ல இருக்கிற அந்த எழுத்து வடிவத்தை தமிழி அப்படின்ற ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அது ஒரு தமிழுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த வரி வடிவத்துக்கு இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த வரி வடிவம் கூட இன்னைக்கு உருவானது இல்லை. அது நீண்ட காலம் பல்வேறு வடிவங்களாக மாறி தான் இன்னைக்கு ஒரு நிலையான இந்த எழுத்து உருவை நம்ம அந்த வடிவத்தை நம்ம பயன்படுத்துறோம். அது ஒரு நிலை, அது படிநிலை. எழுத்தினுடைய
வளர்ச்சி படிநிலையில தமிழி அப்படின்றது ஒரு எழுத்து படிநிலை, அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன பதிவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிகை கொட்டன் வந்து ஒரு வணிகராக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிகை கொட்டன் கையில் இரும்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கையில் இரும்பு இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கண்டுபிடிச்சது தமிழ்னு உறுதியாகுது. இதை பற்றி நீங்களே நம்ம சேனலில் வந்து மன்னன் அவர்கள்ட்ட வந்து பேட்டி எடுத்திருந்தீங்க. ஆமாம், அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு இந்த இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வெளியிடும் போது மன்னன் ஏற்கனவே இரும்பின் காலம், இரும்பின் தொன்மை குறித்தெல்லாம் அவர் வந்து ஆயுத தேசம் அப்படிலாம் அந்த கொங்கு பகுதி அந்த பகுதியெல்லாம் ஆய்வு செஞ்சு புத்தகம் போட்டிருந்தார். அவர் ஏற்கனவே அந்த புத்தகத்திலே சொல்லியிருந்தார் 3000 ஆண்டுகளுக்கு பழமையானது இரும்பு, அந்த இரும்பு நாகரிகத்தை உலகத்துக்கே கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை வந்து இவங்க பெருசா கண்டுக்கல. ஆனால் அமெரிக்காவில் இருந்து அந்த கார்பன் டேட்டா வந்த பிறகு, உறுதிப்படுத்தின பிறகு, அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இரும்பு, அந்த இரும்பினுடைய ஒரு மக்கி போன அல்லது அந்த ஒரு மக்கி பாழடைஞ்சிருந்தா அதை தான் கார்பன் டேட்டாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை தான் வந்து இவங்க உறுதிப்படுத்தினாங்க 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு. அப்போ 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு வேற எந்த நாடுகள்ல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் வேற எங்கேயுமே இல்லை. மற்றதெல்லாம் 2000 2500 அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க பண்டைய நாகரிகம்னு சொல்ற எகிப்து, கிரேக்கம், ரோம் அப்படிலாம் எடுத்துனா கூட இவ்வளவு பழமையான இரும்பு இல்லை. அப்போ 3500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை வந்து பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். அந்த இரும்பு எங்க கிடைக்குதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை அப்படின்ற இடத்துல கிடைக்குது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அதனாலதான் அப்போ உலகத்துக்கு வந்து இரும்பு நாகரிகத்தை அறிமுகப்படுத்தியவர்கள், இரும்பை வந்து கடன் தந்தவர்களே தமிழர்கள் தான் அப்படின்னு நீங்க எல்லாரும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுதான் மன்னனும் அவர் குறிப்பிட்டார். அன்றைக்கு வந்து ஒரு அரசு அப்படின்னா அந்த அரசினுடைய கைகளில் இரும்பு எவ்வளவு இருக்குது, அதுதான் இன்னைக்கு பெரிய அரசு. ஏன்னா இன்னைக்கு வந்து இரும்புன்றது சாதாரணமான ஒன்று. ஆனால் அன்னைக்கு நீங்க இரும்பை பயன்படுத்தி தான் எதையுமே செய்ய முடியும். நீங்க ஒரு உளியிலிருந்து தங்கம், வைரம் அதை விட உயர்வானது அன்னைக்கு இரும்பு. அந்த இரும்புல பல்வேறு வகை இரும்பு இருக்குது அப்படின்லாம் அவர் குறிப்பிட்டார். தேன் இரும்பு, வார்ப்பு இரும்பு, அந்த இரும்புன்னு நிறைய சொன்னார். இப்ப அந்த இரும்பை பயன்படுத்தி தான் நீங்க ஒரு கத்தி செய்யறதா இருந்தாலும், வாள் செய்யறதா இருந்தாலும், எதுவுமே நீங்க அதை பயன்படுத்தி தான் ஒரு விலங்கை வந்து நீங்க வேட்டையாடணும்னு சொன்னா கூட ஒரு கருவியினுடைய கூர் முனையில இரும்பை பயன்படுத்தி தான் அவன் குத்தி இருக்கிறான். அப்ப இது எல்லாத்துக்கும் இரும்பு தான் வந்து தேவை. அதனால இரும்பு அன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தையில ஒரு அதிகப்படியான விலை மதிப்பற்ற ஒன்றாக வந்து இருந்திருக்குது. அதனால அந்த இரும்பு எகிப்து பிரமிடிலும் பயன்படுத்தியிருக்கலாம். அதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, அவன் அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்து இங்க இருக்கிற பொருள்களை வாங்கிட்டு போயிருக்கிறான். இப்ப இரும்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான், அது உறுதி. அப்ப இங்கிருந்து அவர் எகிப்து பிரமிடுகள்ல அந்த இரும்பு சார்ந்த ஒப்பந்தங்களை கட்டாயமா செஞ்சிருக்கலாம். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீழடி நாகரிகம் தான் ரொம்ப பழமையான நாகரிகம், மூத்த நாகரிகம்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து பொருணை நாகரிகம் தான் அதை விட மூத்த நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இருக்கார்ல, அவரு கூட வந்து ஒரு ஆவணப்படமாக எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, ஏற்கனவே வந்து தாமிரபரணி, பொருணை, ஆதிச்சநல்லூர், அரிக்குமேடு இந்த மாதிரியான இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து அகழாய்வு நடந்திருக்குது. தமிழ்நாடு தொல்லியல் துறை கூட அது சார்ந்தெல்லாம் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. பொருணைன்னு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்குமேடு எல்லாமே புத்தகம் வந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் இருந்து கடைசியா இப்ப நடக்கிற அகழாய்வு தான் வந்து கீழடி அகழாய்வு. அப்ப கீழடி அகழாய்வினுடைய அந்த அறிக்கை அப்படின்றது தான் ஏற்கனவே நடந்த அகழாய்வுகளை விடவும் கீழடியினுடைய அகழாய்வு, அங்க கிடைச்ச பொருள்கள் இன்னும் தமிழருடைய நாகரிகத்தை, வரலாற்றை வந்து காலத்தை முன்னோக்கி நகர்த்தியின் போது, அதனால கீழடி தான் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு தான் அந்த அறிக்கை சொல்லுது. அதனால இவர் வந்து பொருணை நாகரிகம் தான் முதல்ல, கீழடியோட அது மேலானது அப்படின்னா அதுக்கான அறிக்கையை அரசு வந்து சொல்லியிருக்குதா? எதை வைத்து அந்த அங்க இருக்கிற பொருள்கள், அதனுடைய காலம் என்ன, கீழடியில கிடைச்ச தொல்லியல் பொருள்களுடைய காலம் என்ன அப்படின்றதெல்லாம் அரசாங்கம் தான் வந்து உறுதிப்படுத்தணும். ஆனால் இப்போ வரைக்கும் கீழடி அப்படின்றது தான் பண்டைய நாகரிகம், அங்கதான் தமிழருடைய தொன்மையான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு அறிக்கை நம்ம வந்து எப்பவுமே அரசாங்கம் சொல்ற அறிக்கையின் அடிப்படையில தான் நம்ம பேச வேண்டியதா இருக்குது. ஒரு தனி நபர் யாரோ ஒருத்தர் சொல்றதெல்லாம் நம்ம வந்து சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நாளைக்கு அப்படி வந்து அது நிரூபிக்கப்பட்டால் ஏற்றுக்கலாம்.